சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1961ஆம் ஆண்டு வெளியான பாவமன்னிப்பு படத்திற்கு மெல்லிசை மன்னர்கள் எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி இசையமைத்தார்கள். ஒரு பாடல் கம்போசிங்கிற்காக கண்ணதாசன் வந்திருந்தார். எப்போதும் கலகலப்பாக பேசும் கண்ணதாசன் அன்று சற்று அமைதியாக இருந்தார். அப்போதுதான் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. கடன் பிரச்சனை காரணமாக அவரது வீடு ஜப்தி செய்யப்படப் போகிறது என்பதுதான் அது. வீடு ஜப்தி என்ற செய்தியை கேட்டதால் எப்பேற்பட்ட மனிதனும் நிலை குலைந்து போவான். ஆனால் கண்ணதாசன் அந்த செய்தியை ஒரு சாதாரண விஷயம் போல எடுத்துக்கொண்டார். எம்.எஸ்.வி. அவரிடம், கவிஞரே, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல தெரிகிறது, கிளம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே, விசு, வீடு போனால் போகட்டும், பாட்டு வரட்டும், வேலையை தொடங்கு என்று கூறி எழுதத் தொடங்கினார். தன் சொந்த வாழ்க்கையில் அந்த நிமிடம் அனுபவித்து கொண்டிருந்த வலியையே வரிகளாக்கினார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக்கொண்டே அழுகின்றேன் என்று பாடல் வரிகளை கொடுத்தார். ஜப்தி அதிகாரிகளுக்கு முன்னால் சிரித்துக்கொண்டே நின்ற தனது நிலையை அப்படியே காகிதத்தில் வடித்தார். தொடர்ந்து அவர் எழுதிய சரணத்தில், கூட்டத்தில் அழிதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார், 100 முகங்கள் மனிதன் என்பார், எனக்கு மட்டும் ஒரே முகம் என்பார், தன்னை பைத்தியம் என்று உலகம் சொன்னாலும் பரவாயில்லை, தன் நிலை இதுதான் என்பதை இந்த உலகிற்கு உரக்கச் சொன்னார். தன் வீடு பறிபோகும் சூழலிலும் தொழில் பக்தியை விடாமல் அடுத்த 15 நிமிடங்களில் பாடலை முழுமையாக முடித்து கொடுத்தார் கண்ணதாசன். அந்த வரிகளை படித்து பார்த்த எம்.எஸ்.வி. அப்படியே மிரண்டு போனார். தன் சொந்த துயரத்தையே தத்துவமாக மாற்றித் தரும் சக்தி இந்த கவிஞனுக்குத் தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று பின்னாளில் எம்.எஸ்.வி. கண்ணீரோடு இதை குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு கண்ணதாசன் வீட்டிற்கு சென்றபோது ஜப்தி நடவடிக்கைகள் தீவிரமாக இருந்தன. ஆனால் அந்த வலியை அவர் தன் வரிகளில் புதைத்துவிட்டார். அந்த பாடல் படத்தில் சிவாஜி கணேசனின் அசாத்தியமான நடிப்பில் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்தது. இன்றும் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பாடல் ஒரு மருந்தாக இருக்கிறது. கண்ணதாசன் ஒரு கவிஞன் மட்டுமல்ல, அவர் ஒரு ஞானி. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சியை கூட கலைக்காக பயன்படுத்திய அந்த பெருந்தன்மைதான் அவரை இன்றும் கவியரசர் என அரியாசனத்தில் அமர வைக்கிறது. நேர்களே, தன் வீடு ஜப்திக்கு வந்தபோதும் கலங்காமல் தத்துவம் பாடிய கவியரசரின் இந்த மன உறுதி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் இந்த பாடலில் உங்களுக்கு பிடித்தமான வரி எது என்பதையும் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.